पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रः सुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हेशः स ओव्यात् सितविमलतनुः योगदो योगयुक्तः योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। अथ யோகானுசாசனம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் பாதம் சமாதி பாதம். சமாதி பாதத்துல முதல் சூத்திரம் அத யோகானுசாசனம். அத யோகானுசாசனம். அத அப்படின்னா அதிகாரார்த்தம், டாபிக். இந்த கிரந்தம் யோகத்தை ஆதாரமாக கொண்ட உபதேசத்தை செய்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்கை இண்டிகேட் பண்றதுக்காகத்தான் அதன்ற சப்தம் சொல்லப்படுது. அதிகார அர்த்தம்னா டாபிக்கை இண்டிகேட் பண்றதுக்கு. இந்த இடத்துல ஏன் மங்களம்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஆரம்ப வாச்சகம் மங்கள வாச்சகமா எடுக்கிறோம்.
ஏன் மங்களம் எடுக்கக்கூடாதுன்னா யோகமே மங்களம் தான். அப்போ அதுக்கும் ஒரு மங்களம்னா தேவையில்லை. யோகமே மங்களம், மோட்சத்தை தரக்கூடியது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதன்றதுக்கு அர்த்தம் அதிகாரார்த்தம். எந்த அதிகாரத்துல இந்த இந்த கிரந்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா யோக அனுசாசனம், யோகஸ்ய அனுசாசனம் அப்படின்னு பிரிக்கும் போது பண்ணணும். யோகத்தினுடைய அனுசாசனம் கிரியதே செய்யப்படுகிறது. இந்த கிரந்தத்துல யோகத்தோட அனுசாசனம் செய்யப்படுது. யோகத்தோட அனுசாசனம்னா என்னது? யோகத்தோட உபதேசம். யோகத்தோட உபதேசம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த வித்யா பார்த்தீங்கன்னா அனுசாசனம்னு சொல்றோம். அனுசாசனம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பரையா வரக்கூடியது. இந்த பரம்பரையா வரக்கூடியதுன்னா எங்க இருந்து ஆதி குரு எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இங்கே வரப்போகுது. ச குருநாம் குரு காலேன அனவச்சேதாத்துன்னு ஒரு சூத்திரம் வரப்போகுது பதஞ்சலிலேயே. ச சர்வேஷாம் அப்படி குரு காலேன அனவச்சேதாத். அவர் எல்லாத்துக்கும் பூர்வேஷாம் அப்படி ச குரு. நிறைய இடத்துல கிராஸ் டாக்லாம் இருக்கு, அதனாலதான் அப்படி. பூர்வேஷாம் அப்படி குரு, எல்லாத்துக்கும் முன்னாடி குரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான், சாட்சாத் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் பார்த்தீங்கன்னா இந்த யோக வித்யாவானது வந்திருக்கு. இந்த யோக வித்யாவை சொல்லும் போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் படிக்கும் போதும் நான் சொல்லியிருக்கேன், இப்பவும் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாராயணம் பத்மபம் வசிஷ்டம் சத் அப்படின்னு வரிசையா பார்த்தீங்கன்னா நாராயணர்கிட்ட இருந்து வித்யாவை சொல்லும் வேதாந்தத்துல. அதே மாதிரி திரும்பவும் நம்ம படிப்போம் சதாசிவ சமாரம்பாம்னு படிப்போம். தட்சிணாமூர்த்திட்ட இருந்து வந்ததுன்னு சிவன்கிட்ட இருந்து வந்த மாதிரி வித்யா படிப்போம். அதே மாதிரி விஷ்ணுகிட்ட இருந்து வந்த மாதிரி வித்யாவை படிப்போம். இந்த சிவன் விஷ்ணு ரெண்டு பேத்துக்கும் ஒரு காமன் நேம் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துல இருக்கு. அந்த காமன் நேம் பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்ம் கொடுத்தாலும், அது ஈஸ்வரன் அப்படின்னு ஃபார்ம் கொடுத்தாலும் இல்ல விஷ்ணுன்னு ஃபார்ம் கொடுத்தாலும், அந்த ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேர். அதுக்கு மேல இருக்கிற ஈஸ்வர தத்துவம் வெளிப்படாதது, நாமரூபமா வெளிப்படாததுக்கு பேர் தான் ஈஸ்வர தத்துவம். அப்ப நீங்க ஈஸ்வரன் சொல்லிட்டு சிவபெருமானுக்கு ஒரு ரூபம் கொடுத்துட்டாவே அது சிவன் இல்லை. அதுக்கு என்ன பேரு டெக்னிக்கலா? அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவம். அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தில இருந்து தான் அனந்த கோடி தேவதைகள்லாம் இருக்கு. 30 முக்கோடி தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள் நம்ம சொல்றோம், 33 கோடி தேவர்கள். இந்த எல்லா தேவதைகளோட சாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அதுல பலவிதமான தேவதைகளை நம்ம என்ன பண்றோம்? உருவகப்படுத்துறோம். எனர்ஜி லெவல்ல வேற வேற விதமா பண்றோம். அதுல பிரதானமா நம்ம பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரங்கள் என்ன பண்ணிருக்குன்னா 2 கல்பிதங்கள் பண்ணுது. ஒன்னு சிவ விஷ்ணு, இந்த 2 தான். அப்ப வித்யா எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன சுவாமி நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்சன்னு நாராயணன்ட்டு இருந்து வித்யாவை சொல்றீங்க, அப்புறம் தட்சிணாமூர்த்திட்ட இருந்து வித்யா வந்துச்சுன்னு சதாசிவ சமரம்பாம்னு படிக்கிறீங்க. இப்ப யார்கிட்ட இருந்து உண்மையிலே வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டா 2 சொல்லலாங்க. ஏன்னா ஒரே தத்துவத்துக்கு 2 உருவகங்கள் கொடுத்துருக்கு, 2 வேற வேற ஃபார்ம் கொடுத்து வித்யாவை கொண்டு வர. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யோகமா இருக்கக்கூடிய இந்த யோக சாஸ்திரமும் யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கைலாயத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் பாத்தீங்கன்னா பார்வதிக்காக உபதேசம் பண்ணது. அதான் பாத்தீங்கன்னா யோகத்தோட ஸ்டார்டிங். யாருக்காக உபதேசம் பண்றாரு? தன்னோட பாரியாவுக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமான் உபதேசம் பண்றாரு. அப்ப முதல் வக்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரந்தத்தை பாத்தீங்கன்னா முதல்ல யோக சாஸ்திரத்தை டீச்சிங் பண்ண முதல் டீச்சர் சிவபெருமான், ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பார்வதி. அந்த பரம்பரா எங்க இருந்து வந்துச்சு? பார்வதி பாத்தீங்கன்னா எங்கேயும் டீச்சிங் பண்ண மாதிரி இல்லை. அப்ப பார்வதி டீச்சிங் பண்ணாம வேற யார் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்காந்த புராணத்துல ஆகம சாஸ்திரங்கள்னு நிறைய இருக்கு, சைவாகமங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சைவாகமங்கள்ல பாத்தீங்கன்னா யோகம் பிரதானமா இருக்கும். ஆகமத்துல நிறைய இருக்கு, சிவசூத்திரங்கள் மாதிரி நிறைய இருக்கு.
விஞ்ஞான பைரவ தந்திரம், சிவசூத்திரம், இது மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் சொன்னது? சிவபெருமான் சொன்னது. அப்ப அந்த பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா யார் மூலமா இந்த உலகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தி அப்படின்னு முதல் சிஷ்யர் அவருக்கு. நந்தின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட குருபாய் ஒருத்தர் இருந்தார், திருமூலர். இந்த 2 பேர் இந்த உலகத்துக்கு வந்து வித்யா வந்து பாத்தீங்கன்னா நந்தி பரம்பரனே பேரு. மூல பரம்பரைன்னு ஒண்ணு, நந்தி பரம்பரைன்னு ஒண்ணு. 2 பரம்பரைகள் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட இருந்து வந்திருக்கு. கைலாயத்திலிருந்து நந்தி, சவுத் இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலரோட பரம்பரை, திருமூலர் அவரோட பரம்பரை. இது இப்படி வச்சுங்க. இதுல இருந்து பரம்பரையா நந்தி மூலமா ஏகப்பட்ட சித்த கணங்கள் மூலமா இந்த யோகமானது பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு, இது வரைக்கும் வந்திருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மந்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா யாருப்பா ஞானத்தோட இது யோகத்தோட உபதேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்லுங்க. திரும்ப அதே தான் வேதாந்தத்துல சொல்ற மாதிரிதான், சிவன்கிட்ட இருந்தும் வந்துச்சு, விஷ்ணுகிட்ட இருந்தும் வந்துச்சு. அந்த விஷ்ணுகிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா முதல் சிஷ்யர் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? ஆதிசேஷர் தான். ஆதிசேஷர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணவர். அப்ப மந்திரம் சொல்லுது, ஹிரண்ய கர்ப்போ யோகஸ்ய வக்தா நாண்ய புராதனஹ அப்படின்னு யோகி யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் இருக்கு. ஹிரண்ய கர்ப்போ யோகஸ்ய வக்தா, இந்த யோகத்தை சொன்னவர் உபதேசித்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பர்னா யாருன்னா இந்த சிருஷ்டியோட ஃபர்ஸ்ட் கிரியேஷன்ல முதல் பர்சன், வெளிப்பட்டவர். எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் இந்த சிவனா ஈஸ்வரனா நமக்காக நாமரூபங்களோடு வெளிப்பட்டு இந்த யோகத்தை கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. மகாபாரதத்துல 12, 349, 349, 65 உங்களோட புக்ல வந்து 23வது பேஜ்ல கொடுத்திருக்கேன். சாங்கியஸ்ய வக்தா கபிலஹா பரமர்ஷி ச உச்சியதே ஹிரண்ய கர்ப்போ யோகஸ்ய வக்தா நாண்ய புராதனஹா அப்படின்னு இருக்கு. சாங்கியத்துக்கு யார் உபதேசம் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா கபிலர். கபிலர் யாரோட அவதாரம் அப்படின்னு கேட்டா பாகவதம் சொல்லுது விஷ்ணுவோட அவதாரமா சாங்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா கபிலரா அவதாரணம் பண்ணினார் அப்படின்னு. ஹிரண்ய கர்ப்போ யோகஸ்ய வக்தா, ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா யோகத்தோட வக்தாவா உபதேஷ்டாவா டீச்சரா இருந்திருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்நிய புராதனக, இதுக்கு அந்நியமா இவருக்கு அந்நியமா பழைய யோகத்தை சொன்னவர் அப்படின்னு எந்த டீச்சரும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா வந்திருக்கு. இந்த நடுவுல வந்தவர் வந்து பதஞ்சலி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த யோகத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. லய யோகம், மந்திர யோகம், குண்டலி யோகம், நாத யோகம், ஸ்வர யோகம், விதவிதமான யோகங்கள் பாரத தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த எல்லா யோகத்தோட சங்கிரகம்ன்றதுக்கு அர்த்தம் எல்லா யோகத்தையும் அதோட சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். விதவிதமான யோகங்கள் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கணுமே, பிலாசபி ஆங்கிள் ஏதாவது இருக்கணுமே. அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி என்ன பண்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யோக சித்தாந்தங்களையும் ஒன்னா இணைச்சு, எல்லா யோக பிராக்டிஸையும் ஒன்னா இணைச்சு யோக சூத்திரம் அப்படின்னு ஒரே கிரந்தமா பண்றார். இந்த ஒரு கிரந்தத்து மூலமா நமக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா எல்லா யோக சாஸ்திரங்களோட லிமிட்டேஷன் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சித்தாந்தமா அதோட வீரியத்தோட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த யோக சாஸ்திரம் அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அனுசாசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து புதுசு இல்லை. அனுசாசனம்னு அர்த்தம் யாரும் இன்வென்ஷன் பண்ணல. இது வந்து ஆதிகர்த்தா சிவபெருமான்ட்ட இருந்து நாராயணன்ட்ட இருந்து வந்தது இந்த வித்யா. குரு பரம்பரை மூலமா தான் இந்த யோகம் படிக்கப்பட வேண்டும், இல்லைன்னா தப்பா அர்த்தமாயிரும் வேதாந்த மாதிரியே. அப்ப பரம்பரா என்னன்றது ரொம்ப பார்க்கணும் முக்கியமா. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோகம்ன்ற சப்தம் இருக்கு பாத்தீங்களா, யோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சமாதின்னு நேற்று சொன்னோமா. இந்த சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சப்தமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரூட்டுன்னு சொல்லுவோம், ஒரு தாத்து இருக்கும். சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு மூல வேர்ச்சொல்னு சொல்லுவோம் தமிழ்ல. எந்த சப்தமா இருக்கும், ராமன்
அதுக்கு ஒரு ரூட் இருக்கு. ரமு கிரீடாயாம ஒரு ரமுன்ற ஒரு ரூட் இருக்கு. அதே மாதிரி இந்த யோகம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா யுஜ் அப்படின்னு ஒரு சப்தத்துல இருந்த யுஜிர் யோகே ஒரு சப்தம். அது யுஜிர் அந்த ரூட் என்னன்னு கேட்டீங்கன்னா யுஜிர் அப்படின்னு ஒரு ரூட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா யோகே இணைவதில் அப்படின்னு அர்த்தம், சேர்றதுன்னு அர்த்தம். அப்ப 2 கை இருக்கு தனித்தனியா, இப்ப 2 கை சேருது. இதுக்கு பேர் என்ன பேரு? யோகம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். யோகம்னா சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். யுஜிர் யோகே சேர்வதில் அப்படின்னு அர்த்தம். 2வது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யுஜ் சமாதவ், 2வது தாத்து, 2 தாத்துல இருந்து உண்டாகுது. யுஜ் சமாதவ், யுஜ் போட்டு ஒரு ஐஃபன் போட்டு சமாதவ் போட்டுங்க. யுஜிர் ஐஃபன் யோகே. யோகேன்றதுக்கு அர்த்தம் இணைவதில். யுஜ் சமாதவ்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடைவதில் அப்படின்னு அர்த்தம். சமாதியில், சமாதி அடைவதில். அப்ப இதுல வந்து இணையறதுன்ற அர்த்தத்தை எடுக்கணுமா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யுஜ் சமாதவ் அப்படின்ற தாத்து எடுக்கணுமா அப்படின்னு கேள்வி வருது. 2 அர்த்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் இருக்கு. நம்ம இங்க எடுக்க போறது என்ன எடுக்க போறோம்? யோக தர்சனத்துல இங்க பதஞ்சலி எடுக்கிற தாத்து எதுன்னு கேட்டீங்கன்னா யுஜ் சமாதவ், சமாதி அடைவதில் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு யோகம் அப்படின்ற சப்தத்தை இங்க சொல்றார். அப்ப யோகம்னாவே அதுக்காக தான் நான் சொன்னேன், பாஷ்யம் பண்ணும்போது வியாசர் என்ன பண்ணியிருக்கார்? யோகம்னா என்னது? யோக சமாதின்னு இருக்கா. அந்த யோக சமாதின்றதுக்கு ஏன் வியாசர் பாஷ்யம் பண்றார் அப்படின்னா யுஜ் சமாதவுன்ற தாத்துவ வச்சுக்கிட்டு தான் பதஞ்சலி இந்த சூத்திரத்தை பண்ணியிருக்கார். ஏன் இணைவதில் பண்ணக்கூடாதா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இணைவதில் அப்படின்ற அர்த்தம் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவைத்தங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, துவைத்த சம்பிரதாயங்கள், நான் ஜீவனா இருக்கேன், ஈஸ்வரனோட ஒன்றிணையனம் அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் ஈஸ்வரனோடு அடைவது, ஒன்றிணைவது, அந்த இடத்துல என்ன வரும்? அங்கேயும் யோகம் வரும். ஆனா அந்த யோகத்துக்கு என்ன அர்த்தம்? யுஜிர் யோகே, இணைதல்ன்ற அர்த்தம். எங்கெல்லாம் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி தரிசனங்கள் எல்லாத்துலயும் துவைத்தம். அதனால பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் பக்தி யோகம் வருது. அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் யோகம் யோகம்ன்ற சப்தங்கள் பயன்படுத்தப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, நான் வந்து உங்களுக்கு பகவத்கீதையை நல்லா சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ யோக சாஸ்திரத்தை எடுத்துட்டு இருக்கேன். அப்ப பிரிச்சு பிரிச்சு எடுக்கணும். எந்தெந்த இடத்துல இணைதல் அர்த்தம் எடுக்கணும், எந்தெந்த இடத்துல பிரிதல் எடுக்கணும்லாம் இருக்கு, எந்த இடத்துல சமாதின்னு அர்த்தம் எடுக்கணும்னு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தி எங்கெல்லாம் வருதோ, நான் சிவனோடு ஒன்றிணையணும். நிறைய பேர் யோகம் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளாரிட்டி இல்லை. நான் சிவனோடு ஒன்றிணையணும், நான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோடு ஒன்றிணையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை அபியாசம் பண்ணும் போது ஒரு சிவபெருமானோட மூர்த்தத்தை வச்சுக்கிட்டு, ஒரு சிலையை வச்சுக்கிட்டு, ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு அவரிடத்திலேயே என்னுடைய கான்சென்ட்ரேஷனை எல்லாத்தையும் நான் பண்றேன், சமாதி அபியாசம் பண்றேன்னா, அது மாதிரி இணையும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஜீவாத்மா தன்னை விட்டு தான் என்னவாயிடுறான்? அந்த சிவனோடு ஒன்றிணைகிறான். அந்த இடத்துல இணைதல்ன்ற அர்த்தம், சமாதி சம்பவிக்க. அந்த இணைதல்னால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரம முக்தி அப்படின்னு பேர். அப்ப யுஜிர் யோகே அப்படின்னா இணைவதில். இணைவதில் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜீவன் ஈஸ்வரனை அடைதல். சைவ சித்தாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது சொல்லுவாங்க, இந்த ஜீவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஜீவர்கள் அப்படின்னா பசுக்கள் அப்படின்னு பேரு. பதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பேரு, பதின்னு பேரு. இந்த ஜீவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அநேக மலங்கள் இருக்கு, மும்மலங்கள்னு சொல்லுவோம். 3 விதமான பொல்யூஷன் இருக்கு, மலம். இந்த 3 மலங்களையும் விட்டு இந்த பசுன்னு சொல்லக்கூடிய ஜீவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பதின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனை அடைய வேண்டும். பசு பதி பாசம், இந்த டுவாலிட்டி இருக்கு. அடைதல் அப்படின்றது, இணைதல் அப்படின்ற அர்த்தம் இது சம்பவிக்குது. அப்ப யோகம்ன்ற சப்தம் பக்தியில எங்கெல்லாம் துவைத்தம் இருக்கோ, வைஷ்ணவர்களும் அதான் சொல்றாங்க, சைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, சிவனை அடையணும், விஷ்ணுவை அடையணும்,
பரமபதத்தை அடையணும், 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 இணையணும், அவரோடு சேரணும் அப்படின்ற வார்த்தை. இது யுஜுர் யோகேல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கேட்டகரி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய அத்வைத பிரம்மத்தை அடையிறது. அத்வைத பிரம்மத்தை அடையிறதுல வந்து சங்கரர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, யோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இணைதல்னு அர்த்தம் இல்லப்பா, வியோகம் ஏவ யோகம் அப்படின்னு. வியோகம் ஏவ யோகம், வியோகம்னா பிரிதல் தான் யோகம். என்ன சாமி பிரிதல் எப்படி? தாத்துவோட அர்த்தமே இணைதல் தானே இருக்கு, ஏன் பிரிதல்னு சொல்றீங்க அப்படின்னா, அத்வைத சித்தாந்தத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், நான் பரமஹம்சானந்தா, நான் எட்ட என்னெல்லாம் இருக்கு, இந்த பரமஹம்சானந்தால என்னெல்லாம் இருக்கு, ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், அதுக்கப்புறம் இக்னோரன்ஸ் சொல்லக்கூடிய அவித்யான்னு சொல்ற காரண தேகம், 3 தேகம் இருக்கு, நானோட சேர்ந்து இருக்கு. இப்ப நான் எதை அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மம் எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கைலாயத்துல பிரம்மம் இல்ல, வைகுண்டத்துல பிரம்மம் இல்ல. கைலாயத்துல சிவன் இருக்கார், வைகுண்டத்துல விஷ்ணு இருக்கார். அப்ப சைவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைலாயத்துல இருக்கிற சிவனை அடைய போறாங்க சமாதி மூலமா. வைஷ்ணவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமாதி மூலமா வைகுண்டத்துல இருக்கிற இவரை விஷ்ணு அடைய போறாங்க, நாராயணனை. ஆனா அத்வைதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னா, சர்வத்திர பிரம்மம், சர்வம் பிரம்மமயம், சர்வமா பிரம்மம் இருக்கு. கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வத்திலையும் வியாபிச்சதா கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப எங்கேயாவது போய் அடையிறதான்னு கேட்டீங்கன்னா, எங்கேயும் போய் அடையிறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அந்த கான்சியஸ்னஸ் அந்த பிரம்மத்தை அறியணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த பிரம்மம் தான் நீ அப்படின்னு தத்துவமசி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. நீ அதுவா இருக்க, நீ அந்த கான்சியஸ்னஸா இருக்க, அந்த பிரம்மமா தான் நீ இருக்க அப்படின்னு மகா வாக்கியங்கள் எல்லாமே சொல்லுது. அப்ப நான் அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்னும் பண்ண வேணாம், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம்னு 3 உன் கூட இணைச்சு வச்சிருக்கேன். நானு கூட, நான் பரமஹம்சானந்த, அந்த பரமஹம்சானந்தால ஸ்தூலம் சூக்ஷ்மம் இந்த 2 தேகங்கள் இருக்கு. இந்த 2 தேகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியோகம் பண்றது. இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு வியோகம் பண்றது, பிரிக்கிறது. இந்த பிரிக்கிறதுக்கு பேரு தான் அத்வைத தரிசனத்துல யோகம். அதனால சங்கரோட சித்தாந்தத்துப்படி என்ன அப்படின்னா, சங்கரர் கீதா பாஷ்யத்துல எழுதுறது எப்படின்னா, கீதா பாஷ்யத்துல வரப்போகுது உங்களுக்கு, வியோகம் ஏவ யோகம். அப்ப 2ஆ பிரிச்சுக்கணும். எங்கெல்லாம் துவைத சித்தாந்தங்கள் இருக்கோ அந்த இடத்துலலாம் யோகம்ன்றதுக்கு அர்த்தம் இணைதல். எந்த இடத்துல அத்வைத சித்தாந்தம் சொல்லப்படுதோ அந்த இடத்துல யோகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வியோகம், பிரிதல். என் கூட சேர்த்து வச்சிருக்கிறத எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நான் நானா நிக்கிறது. இப்ப கேள்வி வருது, இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த யோக தரிசனத்துல துவைத்தமா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்வைத்தமானு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சைவ வைஷ்ணவ மாதிரி இங்க இல்ல. அப்ப இந்த சாங்கிய தரிசனம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் சொல்லுது இந்த சாங்கிய தரிசனம். இது சாங்கியம் தான், இது சாங்கிய யோகம்னு பேர். இதுக்கு பேர் பதஞ்சலி யோகத்துக்கு என்ன பேரு, சாங்கிய யோகம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அடையிறது தான் இங்க லட்சியம். பாருங்க, வைஷ்ணவனுக்கு நாராயணன விஷ்ணு அடையணும், வைகுண்டம் போய். சைவனுக்கு கைலாயத்துக்கு போய் சிவனை அடையணும். அத்வைதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை அடையணும். ஆனா இங்க யோகிக்கு யார அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகிக்கு சர்வம் இல்லை. சாங்கிய பிலாசபியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப கபிலரோட சாங்கியத்தை நம்ம படிச்சிருக்கோம், பிரதிதேகம் ஆத்மா பின்னம். ஒவ்வொரு தேகத்திலையும் ஆத்மா தனித்தனியாக இருக்கிறது. இப்போ இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அடையிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க யோகத்தோட லட்சியம். அப்ப இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா எங்க சொல்லுவீங்க? கைலாயத்துல போய் அடையிறது இல்ல, வைகுண்டத்துல போய் அடையிறது இல்ல.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அத்வைத மாதிரி நான் எல்லாமா இருக்கேன், பிரம்மமா நான் இருக்கேன்னு அடையிறது இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல யோகம் என்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கான்சியஸ்னஸ், அதுக்கு என்ன பேரு அப்படின்னா இங்க 2வது சூத்திரத்திலே சொல்ல போறோம், 3வது சூத்திரத்தை சொல்ல போறோம். ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு பேரு. யாரு ஸ்வஸ்வரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பவன். யாரு பார்ப்பவன்? ஒவ்வொரு தேகத்திலே ஒவ்வொரு பார்ப்பவர்கள் இருக்குமா? என் தேகத்தில இருந்து நான் பார்க்கிறேன், உங்க தேகத்தில இருந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ஒவ்வொரு தேகத்துல இருக்கக்கூடிய பார்ப்பவனை அடைதல் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேரு என்ன பேரு? யோகம் அப்படின்னு பேரு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நல்லா 3ஆ பிரிச்சு போட்டுங்க. துவைத சித்தாந்தத்துல யோகம்ன்றதுக்கு அர்த்தம் இணைவதில், அத்வைத சித்தாந்தத்துல யோகம்ன்றதுக்கு அர்த்தம் பிரிவதில், வியோகம். அப்புறம் யோக தரிசனத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல சமாதி அடைவதில் அப்படின்னு அர்த்தம். சமாதி பண்றது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யோக சமாதி அப்படின்னு பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா போட்டிருக்காரு ஆச்சாரியார். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒவ்வொன்றா திரும்பவும் வரேன் பார்த்துங்க. திரும்பவும் ஒரு, ஏன்னா முதல் 2-3 சூத்திரங்கள் தான் முக்கியம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம பகவத்கீதையில வந்து 30வது ஸ்லோகத்தோட 2:30 லட்சியம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? கீதா அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 சூத்திரங்களோட வந்து பாத்தீங்கன்னா 3, 4 சூத்திரத்தோட யோக சூத்திரம் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் அந்த 3, 4 சூத்திரங்களை பத்தின விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையறதுக்கான உபாயங்களை பத்தி பேசுறது தான் மற்றதெல்லாம். அப்ப முதல்ல இருந்து பார்ப்போம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அத இதி அயம், அத இதி அயம் அதிகார அர்த்தா. இந்த அத்தன்ற சப்தம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த கிரந்தத்தோட முதல் சூத்திரமா இருக்கிறதுனால இது வந்து சொல்லுது இந்த கிரந்தம் எதுக்காகன்னு சொல்ல வருது. யோகத்தை பத்தின உபதேசம் சொல்ல போறோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ற ஒரு டாபிக். அதன்றதுக்கு அர்த்தம் டாபிக், அர்த்தம் டாபிக்னு அர்த்தம். இண்டிகேட், அதிகாரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் யோகானுசாசனம் சாஸ்திரம். யோகானுசாசனம்ன்றதுதான் இங்க சாஸ்திரம். யோக அனுசாசனம் உபதேசம், யோக உபதேசம். அந்த சாஸ்திரத்தை அதிகிருத்தம் வேதித்தவ்யம், அதனை ஆதாரமாக கொண்டு இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுது சொல்லியாச்சு. யோகம்னா என்னது? சமாதி. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் சமாதி. சமாதினா என்ன அர்த்தம்? சமதாவஸ்தா, சமநிலையை அடைதல். சமநிலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி. வேறுபாடு இல்லாமல் தண்ணிய வந்து பாத்தீங்க அப்படின்னா, அருமையான உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டோபனிஷத்துல வந்து சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிள், எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்திலிருந்து விழுந்த ஜலம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில எல்லாம் விழுவுதா? ஆத்துல, குளத்துல, எல்லாத்துலயும் விழுது. என்ன ஆச்சு? ஒன்னோட ஒண்ணு கலந்து போச்சா? இதே மாதிரி சுத்தம் 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 சுத்தே ஆசிக்தம் தாதிருகேவ பவதி. சுத்தமான ஒரு ஜலத்தை சுத்தமான ஒரு ஜலத்தோட எடுத்து ஒன்னாக்குனீங்க அப்படின்னா ரெண்டும் எப்படி ஒன்னா ஆயிடுமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸ்ல ஒன்னாக்குனீங்க அப்படின்னா, ஒன்னாக்குனீங்கன்னா அதுக்கு பேரு சமாதி. ஒன்று வேறுபாடு இல்லாம ஆச்சுன்னா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கு? ஐயோ, என் மனசு ரொம்ப பாப்ப சிந்தனையா பண்ணுது, தப்பு தப்பா யோசிக்குதுச்சு, சஞ்சலமா இருக்குச்சு, ஆஹா இப்ப ரொம்ப பிரசன்னமா இருக்குச்சு அப்படின்னு நம்ம விதவிதமா நம்ம மனசை வந்து நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் பிரம்மமா பியூர் கான்சியஸ்னஸா இருக்கன்றது போய் இந்த மனசோட வேற 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 ஆட்ரிபியூஷன் இதுல தெரியுது நமக்கு. சில சமயம் சாந்தமா இருக்கு, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கு, சில சமயம் புண்ணிய சிந்தனை வருது, சில சமயம் பாப்ப சிந்தனை வருது, சில சமயம் காமம், சில சமயம் குரோதம், சில சமயம் லோபம், மோகம், மதம், மாத்சரியம், விதவிதமான தாட்ஸ். எங்கெல்லாம் தாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸோட இந்த மனசு ஈக்குவலா இல்ல. எப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கோ, அந்த ஈக்குவலா கான்சியஸ்னஸும் இதுவும் வேறு வேறு இல்லாமல் இருந்துச்சுன்னா
அந்த இடத்துக்கு பேரு சமாதி அப்படின்னு பேர். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாட்ஸ் எதுவுமே இல்லைன்றதுனால அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி அவஸ்தை அங்க இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஜட சமாதின்னு பேரு. தூக்கத்துல இருக்கிறது என்ன சமாதி? டீப் ஸ்லீப்ல நம்ம டெய்லி அட்டைன் பண்றோம், சமாதியை தான் அட்டைன் பண்றோம். ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதியில நமக்கு எந்த ஒரு அறிவும் உண்டாகிறது இல்லை. பிரம்மஜானம் கிடைச்சிருக்கணும், ஆனா கிடைக்கல. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜட சமாதின்னு பேர். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த விற்த்திகளும் இல்லாமல் ஜாகிரதத்துல இப்ப உட்கார்ந்துகிட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்த மாதிரி இந்த மனசுல எந்த விற்த்திகளும் இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த விற்த்திகள் இல்லாத நிலைக்கு பேரு தான் என்ன பேரு? சமாதி. சமாதின்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கோம்? திரிபுட்டி ரஹிதம் சமாதி. 3 இருக்கு. தியானம் செய்பவன் தியாத்தா, தியானம் அப்படின்ற செயல், அதுக்கப்புறம் தியானம் பண்ணப்படக்கூடிய வஸ்து. இந்த 3ம் திரிபுட்டின்னு பேரு. இந்த 3ம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல தியானம் செய்யப்பட வஸ்துல வந்து தியானிப்பவனும் தியானமும் ஒன்றிணைஞ்சு போச்சோ, வெறும் தியானிக்கிற வஸ்து மாத்திரமா இருக்கோ, அதுக்கு பேர் சமாதி. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ண போறேன் அப்படின்னு யார் மெடிடேட்டர்? நான். எதை இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு எங்க இருந்து மெடிடேட் பண்றோம்? மனசுன்ற நான் தான் பண்றேன். மனசு தான் மெடிடேட் பண்ணுது. ஜீவன் யாரு? மெடிடேட்டர் யாரு? மனசு. யார் மெடிடேட் பண்றா? மனசு மெடிடேட் பண்ணுது. அந்த மெடிடேட் பண்ற அந்த மனசு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுது. அதுதான் தியானம். மெதுவா மெதுவா தியானம் மெச்சூரிட்டி ஆகி 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 இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா அந்த மனசுல இருக்கக்கூடிய விற்த்திகள், எண்ணங்கள், இது எல்லாம் மெதுவா 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 ஷட் டவுன் ஆகி ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிற எல்லா எண்ணங்களும் ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னா அப்ப மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானமும் அங்க இல்லாமல் போயிடும். தியானம்ன்றது என்ன காரியம்? குவிக்கிறதுக்காக பண்றதுதான். அப்ப குவிச்சு 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 பின் பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த குவித்தல், மனசை குவிக்கிறது அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்றதுன்ற தியானமும் இல்லாமல் போயிடும். அப்ப இல்லாம போச்சுன்னா அந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸோட ஈக்குவலா இருக்கு. அப்படி ஈக்குவலா இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதி, சமதாவஸ்தா அப்படின்னு பேர். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கும். வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் அன்லிமிட்டான கான்சியஸ்னஸ், அதுக்கு பேரு பிரம்மம்னு பேரு. அதே யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா லிமிட் கான்சியஸ்னஸ், அது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல ஆத்மானு பேரு, அதுல லயமாகிறது. இண்டிவிஜுவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானு பேரு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா சர்வ தேகங்கள்லயும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு பிரம்மம்னு பேரு. அப்ப வேதாந்தத்தோட சமாதி பிரம்மத்துல நடக்கும், யோகத்தோட சமாதி இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நடக்கும். இன்னொரு முக்கியமா இங்க எடுத்துக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துலயுமே அனுபூதின்றது வந்து பாத்தீங்கன்னா சமாதி தான். ரெண்டுத்துக்கோட லட்சியமும் சமாதி. வேதாந்தத்தோட லட்சியமும் சமாதி, யோகத்தோட லட்சியமும் சமாதி. அமிர்த பிந்து உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். யூடியூப்ல என்னோட பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத், யாராவது படிக்கணும்னா யோகம் படிக்கிறவங்க அதையும் படிச்சுங்க சேர்த்து. அதுல சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சொல்லுது என்ன சொன்னா மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பது. மனசு இல்லை அப்படின்னா பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. தூக்கத்துல எப்படி இருந்துச்சுங்க? தூக்கத்துல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு? ஒன்றும் இல்லைல்ல. ஏன் ஒன்றும் இல்லை? அங்க மனசு இல்லை, பந்தமும் இல்லை. சரி மோட்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தம் இருந்தா தானே மோட்சம்னு ஒண்ணு இருக்கும். அப்ப பந்தத்தையும் மோட்சத்தையும் நமக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுறது எது அப்படின்னா இந்த மீடியமா இருக்கிற இந்த மனசு.
எங்கெல்லாம் மனசு இருக்கோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், எங்கெல்லாம் மனசு இல்லையோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அப்ப அதனால மந்திரம் சொல்லுது பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா மனசுதான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு. பந்தம் என்ன பண்ணுது? பந்தாய விஷயாசக்தம். இந்த மனசு தாட்டோட ஆச்சுன்னா, தாட்னா என்ன அர்த்தம்? விஷயமா ஆச்சுன்னா, இந்த மனசு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் ஒரு தாட்டு அதுல இருந்து அந்த மனசுல இருந்து கிரியேட் ஆகுதோ, உற்பத்தி ஆகுதோ, ஏதோ ஒரு விஷய சிந்தனை ஆகுது. எப்பெல்லாம் இந்த மனசு விஷய சிந்தனையா பரிணமிக்குதோ அப்பெல்லாம் இந்த மனசு பந்தப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் இந்த மனசு பாத்தீங்கன்னா முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம், எப்பெல்லாம் இந்த மனசு பாத்தீங்கன்னா விற்த்திகள் இல்லாமல், எண்ணங்கள், தாட்ஸ் இல்லாமல் போகுதோ அப்போ அந்த மனசு பாத்தீங்கன்னா லிபரேஷன் ஆனது அப்படின்னு சொல்லப்படுகிறது, பெரியவர்களால் ரிஷிமார்களால் நினைக்கப்படுகிறது. அப்போ ஒன்னே ஒண்ணுதான், தாட் இருந்தா பந்தம், தாட் இல்லை அப்படின்னா முக்தி. வேதாந்தத்தை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நான் தனியா மாண்டூக்கியம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நான் அப்பப்போ பண்றேன். இப்போதைக்கு என்னோட கூடயே டிராவல் பண்ணுங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, மந்திரம் சொல்லுது, யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ முக்திரிஷ்யதே தஸ்மாத் நிர்விஷயம் நித்யம் மனக்காரியம் முமுக்ஷுனா. இதுல பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல 3வது மந்திரம் சொல்லுது. நான் படிச்சது 2, இப்ப படிச்சது 3. எந்த காரணத்தினால இந்த தாட் இல்லாத மனசுக்கு முக்தி சொல்லப்பட்டதோ, தாட் இல்லாத மனசுக்கு புரிஞ்சா போதுன்ற வேதாந்தெல்லாம் ரொம்ப பழசுங்க. 3ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட், 4ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றது. அதுக்கு மேல கொஞ்சம் நிறைய மாஸ்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ முக்திரிஷ்யதே, எந்த காரணத்தினால் சிந்தனை இல்லாத தாட்லெஸ்ஸா இருக்கிற மனசுக்கு முக்தியானது சொல்லப்பட்டதோ அந்த காரணத்தினால தஸ்மாத் நிர்விஷயம் நித்தியம் மனக்காரியம் முமுக்ஷுனா, ஒரு லிபரேஷன் அடையணும்னு எந்த முமுக்ஷுவானவன் விரும்புகின்றானோ அவன் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் நித்தியமா என்ன பண்ணணும்? இந்த மனசை பாத்தீங்கன்னா தாட்லெஸ் ஆக்குறதுக்காக என்ன பண்ணணும்? பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தாட்லெஸ் ஆக்கணும். இந்த தாட்லெஸ் ஆக்குறதுக்கான அபியாசம் இருக்குல்ல, பிராக்டிஸ், அதுக்கு என்ன பேரு? சமாதி யோகம். அப்ப இந்த மனசை தாட்லெஸ் ஆக்குறது தான் முமுக்ஷு செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு கிளியரா அமிர்த பிந்து உபனிஷத்துல வேதமே சொல்லுது. அதுக்கப்புறம் நிரஸ்த விஷயாசங்கம் சந்நிருத்தம் மனோகிருதி எதோ யாத்தி உண்மணி பாவம் ததா தத் பரமம் பதம். சுவாமி மனசுல இருக்க தாட்லாம் என்ன ஆகும் சுவாமி? போயிட்டா மனசு இல்லாம போயிடுமா அப்படின்னு கேட்கும் போது வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரஸ்த விஷயாசங்கம். இந்த தாட்டை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பல விதங்கள் ஒரு லாஜிக் செல்ஃப் கமெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா நெகேட் பண்ண போறோம். யோகத்திலையும் சரி வேதாந்தத்திலையும் ரெண்டும் ஒரே மாதிரி ப்ராசஸ் போகுது. அப்போ மனசுல இருக்க தாட் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, சப்ரஸ் பண்ணுனீங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கோம். இப்ப மெடிடேட் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுங்களா? யாரும் குருநாதர் இல்லை, கிரந்த அபியாசம் இல்லை, எதுவுமே இல்லாம என்ன பண்றாங்க, என்ன போய் கண்ணை மூடி உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா தாட்டை என்ன பண்றாங்க, மனசுல இருந்து பொங்கி வரும். பொங்கி வர தாட்டு ஜல மாதிரி நல்லா அழுத்தி வைக்கிறோம். நம்ம எவ்வளவு நேரம் ஜலத்தை அழுத்தி வைக்க முடியும்? அது பிச்சுக்கிட்டு வெளில வரும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, இந்த மனசை எப்படி நிரோதம் பண்ணணும்? அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதா சூத்திரம் வரப்போகுது உங்களுக்கு. அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் மட்டுமே இந்த மனசோட தாட்டை எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்ணணும். 2 சொல்லியிருக்கு, அபியாசம், இன்னொன்னு வைராகியம். வெறும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, வைராகியம் இல்லை அப்படின்னா மனசு அடங்காது. சில பேருக்கு வைராகியம் இருக்கும் ஆனா பிராக்டிஸ் இருக்காது. அப்படியும் பாத்தீங்கன்னா சமாதி அடைய முடியாது. சமாதி அடையணும் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்கும். ஒரு பட்சிக்கு 2 ரெக்கைகள் மாதிரி கீதாச்சாரியாரும் சொல்றார். அர்ஜுனன் கேட்கிறான்,
ஐயோ இது வந்து பாத்தீங்கன்னா மனோதுர்நிகிரகம் சலம் அப்படின்றான். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வாயோரிவ துஷ்கரம்ன்ற 6வது சாப்டர்ல, 6வது சாப்டர் சமாதி அபியாசம் பண்றது பகவத்கீதையில. அதுல அர்ஜுனன் கேட்கிறான், இந்த மனசை நீ சொல்ற மாதிரி அடக்க முடியாதே, இது காத்து மாதிரி அடக்க முடியாம இருக்கே, இதை எப்படி அடக்கிறது? அப்படின்னு நம்ம கிருஷ்ண பரமாத்மா இந்த யோக சூத்திரத்துல இருக்கிற அதே மந்திர சூத்திரத்தை என்ன பண்றார், அப்படியே வேற சப்தத்துல சொல்றார். யோக சூத்திரத்துல அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதகன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போது சொல்றாரு, அபியாசேன து கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதே சூத்திரம் சொல்றாரு. அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் இந்த மனதில் இருக்கக்கூடிய எல்லா தாட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சமாதி அபியாசம் நிறைய பண்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு என்ன பார்த்தது, தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. சாஸ்திர அத்தியனம் இல்லாமையே, ஒரு ஞானம் கிடைக்காமையே அபியாசத்தை பண்றாங்க. இல்ல அப்படின்னா அபியாசத்தை விட்டுட்டு வெறும் ஞான பேப்பரை மட்டும், புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ரெண்டும் தனித்தனியா கிடக்குது. ஆனா மனசு அடங்குமா? அடங்காது. 30 வருஷம் படிச்சா 40 வருஷம் படிச்சாலும் மனசு அடங்கல சாமிய, அபியாசம் இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அபியாசம் பண்ற இடத்துல மனசே அடங்க மாட்டேங்குது, சமாதி சித்திக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் இல்லை. ஞானம் வந்தாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியம் வரும். வைராக்கியம் இல்லை அப்படின்னா என்ன கிடைக்காது, சமாதி கிடைக்காது. அப்ப ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டும் அவசியம். சாஸ்திர ஞானம் என்ன பண்ணும், இருக்கிறத இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்டும், இதெல்லாம் பொய்ன்னு காட்டும். அப்ப இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர அபியாசம் தேவை. ஆனா நிறைய பேர் பொய்ன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர அபியாசம் பண்ணிட்டு யோக அபியாசம் பண்ணலன்னா, நிதித்தியாசனம்ன்றது ஆத்ம தியானம், அது பண்ணலன்னா அனுபூதி கிடைக்காது. பிரிஞ்சு கிடக்குது, ரெண்டுமே பிரிஞ்சு கிடக்குது. அப்ப மந்திரம் சொல்லுது என்ன பண்ணா, சதா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நிரஸ்த விஷயாசங்கம். இந்த மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் இந்த ஞானத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வெளியில போட்டுக்கிட்டே இருக்க போறோம். நல்லா தெரிஞ்சுக்க, சப்ரஸ் பண்ண போறதில்லை. சப்ரஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது என்னைக்குமே நாசமாகாது. எந்த விஷயங்கள் வெளியில வருதோ வெளியில வர வச்சு அதை வெட்டி வீழ்த்திக்கிட்டே இருக்கணும். அந்த வெட்டி வீழ்த்துறதுக்கு தான் ஞான வால். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா 15வது சாப்டர்ல சொல்றார். இதுக்கு எல்லாத்தையும் நான் பார்ப்பவன் இது பார்க்கப்படுவது, நான் பார்ப்பவன் இது பார்க்கப்படுவது அப்படின்னு வெளியில வர ஒவ்வொரு தாட்டையும் எந்த ரியாக்ஷனும் பண்ணாம நீங்க என்ன பண்ண போறீங்க, அலோவ் பண்ண போறீங்க. ஆனா பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, நல்லவங்களுக்கு எல்லாத்துக்கும், நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்க எல்லாம் யாரும் இல்லைங்க சொல்ல போறோம். அதெல்லாம் மந்திரத்துல வரப்போகுது சூத்திரத்தில். ஏகப்பட்ட ஜென்மங்கள், ஏகப்பட்ட கருமங்களை பண்ணியிருக்கோம். பல ஜென்மத்துல வந்து பலவிதமான பிறவிகளை எடுத்து அசுத்தமான சின்னங்கள், பாப்ப எண்ணங்கள்லாம் நிறைய உள்ள இருக்கு, வெளில தெரியல. இப்போ அப்ப நீங்க மெடிடேஷன் பண்றதுக்கு உட்கார்ந்தீங்கன்னா உள்ள இருக்கிற டிச்செல்லாம் வெளியில வரும், சாக்கடையெல்லாம் வெளியில வரும். எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, பயந்துருவோம். எல்லாரும் பயந்துடுறோம். ஐயோ இது மாதிரி வருதுன்னு எந்திரிச்சு போயிடுவான். அவ்வளவுதான், இன்னைக்கு தியானம் அவ்வளவுதான், தப்பு தப்பா என்ன தாட்ஸா தப்பு தப்பா வருதுப்பா ஐயோ அப்படின்னு. அதே நல்ல எண்ணங்களா வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுவோம் நம்ம. இப்ப நம்ம ரெண்டுத்துல மாட்டிக்கிட்டே இருக்கோம். அப்படி மாட்டிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு சமாதி வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்ப என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டா திருஷ்யம் இதான் முக்கியமானது. 2வது சூத்திரத்துல ஆரம்பிக்க போறோம். எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டை வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றது, பின்னாடி போகக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 காரியத்தையும் பண்ணாம கண்ணை மூடி உட்காடுறீங்க, தாட்டு வருது, எந்த தாட்டு வந்தாலும் உதாசீன பாவத்தோட வந்து போகும். இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், பார்க்கப்படுவது அப்படின்னு எந்த தாட்டு வந்தாலும் நான் பார்ப்பவன் மட்டும் இருந்துகிட்டு வர தாட்டை எல்லாத்தையும் இது பொய், பார்க்கப்படுவது, வந்து போறதுன்னு எல்லாத்தையும் இது பொய்ன்னு வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பார்ப்பவன் அப்படின்னு கடைசியில என்ன ஆகுனா நிரஸ்த விஷயாசங்கம். ஒண்ணுமே இல்லாம மனசுல எந்த தாட்டும் வராம மெதுவா குவைட்டாயி 100% அந்த இடத்துல இருக்கிறது எல்லாம் நின்னு போயிடும். நின்னு போச்சுன்னா என்ன ஆகுனா சன் நிருத்தம்
மனோஹிருதி. அது நல்ல முறையில ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நிரோத பூமின்னு பேர். அதுக்கு பேர் நம்ம படிச்சோம்ல சித்த பூமியில 5வது பூமிக்கு பேரு நிருத்த பூமின்னு பேர். அந்த நிருத்த பூமியில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லா தாட்டும் நிரோதம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்ரஸ் ஆகல, நிரோதம் ஆயிடுச்சு, கிளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும். டிச்சு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணியாச்சு. மனசு தானே டிச்சு, டிச்சு தானே சொல்லுவாங்க இங்க, டிச்சு தான். ஏகப்பட்டது இருக்கு, செத்து போன எலி ஏகப்பட்டதுக்கு உள்ள கிடக்குது. ஒரே ஸ்மெல், பேட் ஸ்மெல்லா வருது, ஒரே சாக்கடை. ஐயோ, திறந்தா அந்த மேல போட்டிருக்கிறத ஓப்பன் பண்ணாங்கன்னா என்ன நாத்தம் அடிக்குது, தெருவே நாறுது. அதான் நம்ம மனசுதான், யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம மனசு என்ன நாரும் அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல வேளை பகவான் எதுவும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டார். இல்லைன்னா பக்கத்துல யாருமே இருக்க முடியாது. இந்த ஸ்மெல் வெளியில வந்துச்சுன்னா அவ்வளோ ஸ்மெல் இருக்கு. பல ஊர் சாக்கடை இருக்கு, பல ஜென்மத்தோட சாக்கடையும் உள்ளதா இருக்கு இந்த மனசுல. இதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த தாட்லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சித்தத்தோட நிலைக்கு, அந்த மனசோட நிலைக்கு என்ன பேரு? நிருத்த பூமின்னு பேரு. அந்த இடத்துல ஹிருதி, சந்நிருத்தம் மனோஹிருதி. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. அகம் 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 அகம்னு சதா காலமும் நான் புடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நானுக்கு மேலதான் இந்த மனசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா தாட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நான் தெரியவே இல்லை. இப்ப இந்த மனசுல இருக்கக்கூடிய தாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 100% ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த மனசோட நிலைக்கு பேரு நிருத்த அவஸ்தா. அந்த நிருத்த அவஸ்தையில இந்த மனசு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஹிருதயம்னா ஆத்மா, ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஆயிடுச்சு. டிஃபரெண்ட் தெரியல, பிளைன் கிளாஸ் ஆயிடுச்சு. இந்த கண்ணாடி மாதிரி எந்த டஸ்டும் இல்லாம கிளீனா இருக்கு. என் கண்ணு தெரியுதா உங்களுக்கு? ஆமா தெரியுது. இது மாதிரி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற ஹிருதயத்துல இருக்கிற அந்த அகமானது இந்த மனசு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுனால இந்த மனசு மூலமா அந்த அகத்தை நம்ம பார்க்க முடியும், தரிசனம் பண்ண முடியும். ஆப்ஜெக்டாவான ஆப்ஜெக்டா இல்ல சப்ஜெக்டா? மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வேறா என்ன காட்டுச்சு. சொல்ல போறோம் விருத்தி சாரூபியம் இதரத்திறன் வரப்போகுது அடுத்தடுத்த சூத்திரம். இந்த மனசுதான் பர்சனாலிட்டி. மனசுல இருக்க தாட்டு தான் நீங்களும் நானும். மனசுல இருக்கிற தாட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கும் எனக்கு எந்த டிஃபரெண்ட் இருக்காது. பிரம்மத்துக்கும் நமக்கும் ஆத்மாக்கும் நமக்கும் எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. கான்சியஸ்னஸா நம்ம இருப்போம். அப்ப நமக்கும் இந்த கான்சியஸ்னஸ்க்கும் இருக்கிற டிஃபரெண்ட் என்ன பண்ணுது? இந்த மனசு தான் பண்ணுது எல்லா கேம். அப்ப இந்த மனசுல இருக்கிற எல்லா தாட்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மனசு எம்டி ஆச்சு அப்படின்னா அந்த சுத்த சைத்தன்யம் நான்ற கான்சியஸ்னஸோட இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிடும். அதுக்கு பேரு சமாதின்னு பேரு. அந்த நிலைக்கு பேரு யதா யாதி உண்மணி பாவம். அமிர்த பிந்து உபனிஷத்து சொல்லுது. இது மாதிரி அந்த ஹிருதயத்தை அடைஞ்ச இந்த மனசு, தாட்லெஸ்ஸா நிருத்த அவஸ்தையை அடைஞ்ச மனசு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மணி பாவத்தை அடையும். அதுக்கு என்ன பேரு? 2 பேர் சொல்லியிருக்க. உண்மணி பாவம். உண்மணி பாவம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாளுக்கு பேர் உண்மணின்னு பேரு. அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சுவாமிகிட்டே லயமாகறாங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மணின்னு பேர் அம்பாளுக்கு. மனசுதான் அம்பாள். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சாமியோட ஒன்னு ஆயிடுச்சாங்கன்னு வச்சுங்க. குண்டலி யோகத்திலயும் அதேதான், சாமியோட ஒன்னு ஆயிட்டாங்க. டிஃபரெண்ட் தெரியல. அப்படி டிஃபரெண்ட் தெரியாம உமையொரு பாகன் சொல்றோம்ல, தன்னோட சிவனோட ஒரு பார்ட் ஆயிட்டாங்க. இந்த மனசு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸோட ஒரு பார்ட் ஆயிடுச்சு. பேதம் இல்லாம போச்சு. அந்த பேதம் இல்லாம போன மனசுக்கு பேரு உண்மணி பாவம்னு பேரு. சமாதி அவஸ்தையில இருக்கக்கூடிய மனசோட நிலைக்கு என்ன பேரு? உண்மணி பாவம். அந்த நிலையில ததா தத் பரமம் பதம். அப்பொழுது அந்த பரமபதம் அடையப்பட்டதாகுது, மோட்சம் அடையப்பட்டதாகுது. மோட்சத்தை அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இந்த மனசுதாங்க பந்தம். மனசுதான், இந்த மனசோட தாட்டு தான் பந்தம். விதவிதமான தாட்ஸ் மூலமா நம்மள விதவிதமா துக்கத்தை கொடுக்குது. அதுக்கு அடுத்து சொல்லுது தாவதேவ நிரோதவ்யம் யாவது ஹிருதி கதம் க்ஷயம். எது வரைக்கும் சுவாமி இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா விருத்தியை நாசம் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுல இருக்கக்கூடிய தாட் எல்லாத்தையும்
இந்த ஹிருதயத்துல நான் 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 அந்த ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க கான்சியஸ்னஸ். அந்த ஹிருதயத்துல போய் லயமாகிற வரைக்கும் இந்த மனசுல இருக்கிற தாட்டை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ண வேண்டும். நிரோதம்னு என்னத்தினாவது அஞ்சாவது பூமி. நிரோதம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? தடுக்கிறது, எல்லாத்தையும் வெட்டி 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 கேன்சல் பண்ணிக்கிட்டே போறது எல்லா தாட்ஸையும். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டா ஹிருதயத்துல இருக்கிற அந்த ஸ்புரணத்துல போய் இந்த மனசு ஈக்குவல் ஆகிற வரைக்கும், இல்லாம போகிற வரைக்கும். ஏதத்து ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச. ரொம்ப அற்புதமான மந்திரம். அமிர்த பிந்து உபனிஷத் படிக்கணும் எல்லாரும். 5வது மந்திரம் சொல்லுது ஏதத்து ஞானம். இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மணி பாவத்தை அடைஞ்சு போதுதான் அந்த சைத்தன்யம் ஆத்மாவானது தரிசிக்கப்படுகிறது, சாட்சாத்காரம் செய்யப்படுகிறது. அதுதான் அபரோக்ஷ ஞானம், என்லைட்மெண்ட்னு பேரு. அதுதான் ஞானம், அதுதான் மோக்ஷம். அதுதான் மோக்ஷம், அதுதான் ஞானம், அதுதான் மோக்ஷம். அதோ அந்யோ கிரந்த விஸ்தரக. அதுக்கு அந்நியமா நம்ம உருட்டுன்னு புக்கையே பிடிச்சி உருட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா புஸ்தக புழுவா பிறந்துரும் அடுத்த ஜென்மத்துல. புஸ்தக பூச்சின்னு ஒன்று தெரியுமா? நிறைய என் புக்கு ஃபுல்லா வந்து நிறைய இருக்கு. அப்ப ஆத்ம ஞானத்துக்கு போகும்போது சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்ற ஆத்ம ஞானத்துக்கு போகும்போது கிரந்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி முதல்ல போட்டுறாதீங்க. ஆச்சாரியார் கேன உபனிஷத்துல சொல்றாரு, முதல்ல போட்டீங்க அப்படின்னா படகுல போகணும், ஆத்தங்கரையில ஏறணும்னா ஆத்த கடந்து போகணும்னா போட்டு வேணும்ல. அப்ப போட்டை வந்து பாத்தீங்கன்னா போட்டு வேணாம் அப்படின்னு முதல்ல தூக்கி போட்டீங்க அப்படின்னா ஆத்த கடந்து எப்படி போறது? அப்போ நல்ல வைராக்கியம் உண்டாகிற வரைக்கும், ஜெகத்தோட யதார்த்த சொரூபம் தெரிகிற வரைக்கும் கிரந்தங்கள்லாம் அபியாசம் பண்ணணும். அதுக்காக தான் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை தூக்கி போட்டுட்டு ஏகாந்தத்துல உட்கார்ந்துட்டு இந்த மனசுல இருக்கிற எல்லா விருத்திகளையும் நீக்கம் பண்ணி சதா வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்தை பண்ணி தான் தானா நிக்கணும். இதுதான் பேட்டர்ன். அப்ப கடைசியில என்ன வந்துடும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும். ஆயிடுச்சா? இந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சம்பவிக்கும்? பாஷ்யத்துக்கு வந்துருங்க திரும்ப நம்மளுடைய வியாச பாஷ்யம். அந்த சமாதியானது எங்க சம்பவிக்கும் சுவாமி? யாருக்கெல்லாம் எலிஜிபிள் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனதிரோட தர்மம் சொல்லுது. எல்லாத்துக்கும் மனசு இருக்கு. சூக்ஷ்ம சரீரம், புல்லுக்கு கூட சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, நமக்கு தெரியல. எல்லா ஜீவராசிக்கும் இந்த உலகத்துல எதெல்லாம் உண்டாயிருக்கோ, பெர்த் எடுத்திருக்கோ, எல்லாத்துக்கும் மனசு இருக்கு. மனசு எதெல்லாம் மனசு இருக்கோ அந்த மனசுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமாதி சம்பவிக்கும். சம்பவிக்குமா சாமி? எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு எடுக்க முடியாது. அதான் ப்ராப்ளம். ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நியமம் சொல்றோம், இவ்வளவு காலம் அப்படின்னு. நிக்க முடியுமான? நிக்க முடியாது. அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷனோட உச்சகட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதி. அந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் சமாதி நடக்குது. எல்லா மனுஷங்களுக்கும் சமாதி நடக்குது. இப்ப நான் கோயில்ல டெய்லி காலையில போய் ஒரு கோபுரத்துக்கு முன்னாடி நின்று ஒரு நமஸ்காரம் பண்ணுவேன், அருணாச்சலேஸ்வரர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா யாரோ வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து நிற்பாங்க, ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. கும்பிட்டு சாதாரண பெர்சன், எந்த ஒரு நாலேஜ் கூட இருக்காது. ஆனா அவ்வளோ டிராபிக் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். எந்த டிராபிக் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும், சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாலும், என்ன நடந்தாலும் கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலா அப்படின்னு ஒரு க்ஷணம் அவங்க நின்று மறந்துடுறாங்க. மறந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போறாங்க. அப்ப சாமானிய ஜனங்கள்ல இருந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார் சார் சார்னு கூப்பிடுறாங்க, 4 வாட்டி கூப்பிடுறாங்க, அவருக்கு தெரியவே இல்லை. சார் அப்படின்னு உருக்கணும். ஓ என்ன 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 அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப அந்த க்ஷணத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டார்? சமாதி ஆயிருந்தார். ஒரு நல்ல ஒரு சாம்பார் வடை எடுத்து வாயில வச்சா ஆஹா அப்படின்ற மறந்துடுறோம் நம்மள. ஒரு நல்ல காஃபி, ஃபில்டர் காஃபி எடுத்து வாயில வச்சு ஒரு சிப்பான டீ தான் காஃபி. என்ன ஃப்ளேவர், என்ன அந்த கசப்பு இருக்கு பாருங்க. ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அரை க்ஷணம், ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம மறந்துடுறோம். நம்மள ஏதோ சிந்தனையில போறோம், எதிர்க்க நடந்தது எதுவுமே தெரியல. நல்லா கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்படியே T20 மேட்ச் ரொம்ப முடிவுல போயிட்டு இருக்கு, இன்னும் 1 ஓவர் தான் இருக்கு. அந்த சமயத்துல யாரோ வந்தாங்க போனாங்க, ஒன்னும் தெரியல எனக்கு. அப்ப என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்லயே இருந்துச்சு. நல்ல புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை, நான் சாப்பிட்டதுல உப்பு இருந்துச்சா, காரம் இருந்துச்சா, புளிப்பு இருந்துச்சா, ஒன்றும் தெரியல. டேஸ்ட் தெரியல. புக்கில் இருக்க டேஸ்ட் தான் தெரிஞ்சது, சாப்பிட்றதுல டேஸ்ட் தெரியல. அப்ப நமக்கு டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் அந்தந்த விஷயத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் நேரம் நமக்கு சமாதிகள் சித்திக்கின்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாசர் என்ன பண்ணிட்டாருன்னா, சச்ச அந்த சமாதியானது சார்வ பௌம சித்தஸ்ய தர்மஹ, எந்த நிலையில இருக்கக்கூடிய மனதிற்கும் அந்த சமாதியானது சம்பவிக்கும். புரிஞ்சுங்க. ஆனா சஸ்டெயின் பண்ண முடியுமா? முடியாது. காஃபி ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு அடுத்ததுக்கு வந்துடுறேன். அந்த க்ஷண நேரத்துல நான் அந்த ஆனந்தத்தை எடுத்துட்டு அடுத்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துக்கு வந்துடுறேன். எல்லாரும் அது மாதிரிதான். க்ஷணம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப அடுத்தடுத்த க்ஷணத்துல விக்ஷேபத்தை அடைஞ்சிடறோம். நமக்கெல்லாம் என்ன பேரு? விக்ஷேப பூமியில நம்ம இருக்கோம். நல்ல தாமசத்துல இருக்கிறவனும் வந்து பாத்தீங்கன்னா மூடத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா முட்டாள், நல்லா கொசு கடிக்குது, வெயில் அடிக்குது, சுகமா உட்கார்ந்து இருக்கான் அவன் பாட்டுக்கு. ஏன் வெயில் அடிக்கிறது கூட தெரியாம இருக்கான். எரும மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தாமசத்துல வந்து மூட பூமியில இருக்கு. அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா 100% தாமசத்திலையும் ஒரு சமாதி சம்பவிக்குது. ஆனா அது மோட்சம் கொடுக்கறது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மனசு எந்த நிலையில இருந்தாலும் அங்கு க்ஷணமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துண்டா தொடர்ந்து நிக்க முடியாத சமாதிகள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. சமாதி நடக்கிறதுனாலதான் நமக்கு ஆனந்தம், ஒவ்வொரு வஸ்துல இருந்தும் ஆனந்தம் கிடைக்குது. அப்போ அதுக்கு அடுத்தது சொல்றாரு, சரி இந்த மனசோட நிலைகள்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் எத்தனை வச்சிருக்கோம்? 5 பூமிகள் சொல்றோம். மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 5 பூமிகள் சொல்றோம். இந்த 5 பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மூடம், க்ஷிப்தம், இந்த 2 பூமிகள் எப்படிப்பட்டதுன்னா, மூடம் அப்படின்னா உங்களுக்கு பேஜ்லயே நான் எழுதியிருக்கேன். அடுத்தடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின பூமிகள் எழுதியிருக்கேன். சித்த பூமிகள்னு 16வது பேஜ்ல கீழே எழுதியிருக்கேன். இந்த மூட பூமின்றது முதல்ல எடுத்துங்க, க்ஷிப்தத்தை 2வது வச்சுங்க, மூடத்தை முதல்ல வச்சுங்க. இந்த மூட பூமி என்னன்னு கேட்டீங்கன்னா 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். 75% தமோ குணம் போட்டுக்கோம். பர்சன்டேஜ்லாம் சும்மா கணக்கு தான். 75% வந்து பாத்தீங்கன்னா 75% தமோ குணம், ஒரு 20% வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணம், அதுக்கப்புறம் ஒரு 5% வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த தமோ குணம்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமோ குணத்தோடது அஜ்ஞானம், மோகம், விவேகமின்மை. எந்த விவேகமும் இருக்காது. தன்னையும் தெரியாது, இன்னொன்னுத்தையும் தெரியாது, நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, விவேகமே இருக்காது, ஞானமே இருக்காது, ஜடமா இருக்கும், எந்த செயலும் பண்ண முடியாது, எந்த காரியத்திலையும் பிரவருத்தி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த தமோ குணம் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் கூட கழுதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதி சித்திக்கிற மாதிரி, கழுதை தான் இந்த மூடத்துல இருக்கிறவன். திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சாதுன்னு வந்து கிரிவல பாதையெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஏகப்பட்ட பேர். ஒண்ணுமே தெரியாது, மூடம். காவி போட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா காவி போட்டு பைத்தியம் மாதிரி இருந்தா சித்தர் ஆயிடுறாங்க. அதான் பிரச்சனை. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ரொம்ப டேஞ்சரா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் அடையாளம் தெரியாம பைத்தியம் மாதிரி இருப்பாங்கன்றது போய் இப்ப என்ன போச்சு, மாத்தி போட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பைத்தியமா இருக்கவெல்லாம் சித்தன் அப்படின்னு ஆக்கி போச்சு. தாமசமா இருக்கிறவெல்லாம் சித்தன் ஆக்கிட்டாங்க இங்க திருவண்ணாமலையில. ஒரு பெரிய இது. ஏன்னா டிஃபரெண்ட் தெரியாது 2 பேத்துக்கும், 2 ஒரே மாதிரி இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல அதிகமா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மூட பூமி. இந்த மூட பூமியோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா தெரியும், குளிக்க மாட்டான், எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டான், சௌச்சமே இருக்காது, கொஞ்சம் கூட சுத்தம் இருக்காது, அப்படியே படுப்பான், அப்படியே எந்திரிப்பான், அப்படியே மலச்சலம் கழிப்பான், தூங்கிக்கிட்டே இருப்பான், எந்த காரியமும் பண்ண மாட்டான்,
மனசுல வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் என்ன, பந்தம் என்ன, மோட்சம் என்ன, ஈஸ்வரன் யாரு, இது என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, தர்மம் என்ன, அதர்மம் என்ன, எந்த விவேகமும் இல்லாம எரும மாட்டுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா, எரும மாடு நான் அசிங்கப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். எரும மாட்டோட கீழே ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா யூஸே இல்லாத ஆட்கள். அது மாதிரி இருக்கிறது மூட பூமின்னு பேர். இந்த மூட பூமியை வந்து நம்ம இங்க பேச போறதே இல்லை. வியாசர் பேச மாட்டார், நான் தான் இவ்வளவு நேரம் பேசுறேன். வியாசரோ இல்ல வந்து பெரியவங்களோ என்ன பண்ணுவாங்க, கெட்டவங்களை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு கிராஸ் பண்ணி போயிடுவாங்க, எதுக்கு அவங்களுக்கு போய் இவ்வளவு நேரம் டைம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு. சோ மூட பூமி நம்மளோட கேட்டகரியில இல்ல. இதுக்கு அடுத்தது வந்து க்ஷிப்த பூமின்னு இருக்கு. க்ஷிப்த பூமி அப்படின்னு கேட்டினா ஒர்க்கர்ஸ், ஜென்ரல் ஒர்க்கர்ஸ், ஹார்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, லேபர்ஸ். அந்த லேபர் கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க. இந்த மூட்டை தூக்குறவங்க குடவுன்ல இருக்காங்க. எப்படி இருப்பாங்க, பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்கிட்ட வருவார், 60 வயசுன்னு. 60 வயசுல அவரோட பாடியை பார்த்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமா 100 கிலோ மூட்டையை தூக்கி இறக்கிட்டு போயிடுவார். அவர் என்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் போடுவார், சாமி நான் உங்களை ஜன்னல்ல எட்டி பார்த்தேன் சாமி, நீங்க கண்ணு மூடி உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, எனக்கு அது மாதிரி உட்காரவே முடியலையே சாமி அப்படின்னு என்னை பார்த்து சொல்லுவார். நீங்க உட்கார்ந்த மாதிரி என்னால உட்காரவே முடியலையே சாமி, நீங்க ஏதோ படிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே நீங்க பேசுறது எதுவுமே உள்ளேயே போக மாட்டேங்குது சாமி அப்படின்னு ஓரமா இருந்து ஏதாவது கேட்டுட்டு ஒண்ணுமே புரியல சாமின்னு போயிடுவார். ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து எதையும் புரிஞ்சுக்க முடியாது, கேட்க முடியாது, ஜபம் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனா 24 மணி நேரம் ஒர்க் பண்றது, 60 வயசு, அசரவே மாட்டாங்க ஜி. ஒர்க்காலிக்கு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி. அந்த பூமிக்கு பேரு, அந்த மனநிலையில இருக்கிற சித்தத்துக்கு என்ன பேரு, மனசுக்கு பேருனா க்ஷிப்த பூமின்னு பேரு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 70% வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம், 70% ரஜோகுணம், 20% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம், அப்புறம் 10% வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் இருக்கும். 10% இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. சும்மா உட்கார முடியாது அவங்களால, 5 நிமிஷம் கையை காலை கட்டிக்கிட்டு சும்மா உட்காரியான உட்கார முடியாது. இதுக்கப்புறம் தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா 20% இருக்கும், அறிவு இருக்காது, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அறிவு இருக்காது. சத்துவ குணம் ரொம்ப கம்மியா இருக்கும், அறிவு ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் லேபர் கேட்டகரியிலேயே அவங்க இருப்பாங்க. அவங்கள தூக்கி நீங்க எஜமானனாவும் போட முடியாது, சூப்பர்வைசராகவும் போட முடியாது, இல்ல சிந்திக்கிற மாதிரியான ஏதாவது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அவங்க ஒர்க் பண்றது மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் அவங்கள எலிவேட் பண்ணலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து எலிவேட்டே ஆக முடியாது அவங்களுக்கு. அது மாதிரி, ஏன்னா அந்த மனநிலையே அந்த மனநிலையில ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, டிஎன்ஏ ப்ராப்ளம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3வது பூமி யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான், நம்ம எல்லாரும் 3வது பூமி விக்ஷிப்த பூமி. உட்கார முடியுதா? ஆமா சாமி உட்கார முடியுதே, நான் 1.5 மணி நேரம் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கேன் சாமி, 1 மணி நேரம் ஆச்சு சாமி, நல்லா உட்கார்ந்துருக்கோம். பரவாயில்ல, கண்ணை முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், கிளாஸ் எடுக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அப்போ ஓகே. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தூங்கி போகல, அப்போ மூடம் இல்லை, கொஞ்சம் கண்ணை திறந்து வேக்கப்பாயி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்றீங்க, கேட்குறீங்க. அப்போ எந்திரிச்சு போய் சில பேரால உட்கார முடியாது, 10 நிமிஷம் எந்திரிச்சு போயிடுவாங்க, பரபரப்பரவன்னு ஏதாவது காரியம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. அப்ப மூடமும் இல்லை, தூங்கி போகல, க்ஷிப்தமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 3வது பூமின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா விக்ஷிப்தம்னு பேரு. இந்த 3வது பூமி விக்ஷிப்தத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா 50% ரஜோகுணம், 40% வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம், 10% வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம். 10% இருக்கிறதுனால தான் இப்போ உங்களால 1 மணி நேரம் இந்த பாடத்தெல்லாம் கேட்க முடியுது. தமோகுணம் கொஞ்சம் அதிகமாச்சுனாலோ நீங்க தூங்கிடுவீங்க. அதே நேரத்தில் ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% இருக்கு. அதனால தான் இந்த பாடம் முடிஞ்சோடனே பரபரன்னு வேலை பண்ண போடுவீங்க. நீங்க சாமி இருவிட்ட சாமின்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ கிளாஸ் எடுக்கும் போதே நான் பார்த்துட்டு இருக்கல, என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் லென்த் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டாக போயிட்டே இருக்கும், டவுன் ஆகிட்டே இருக்கும். அந்த பார்த்தா தெரியும், பார்ட்டிசிபேட் வந்து எண்ணிக்கை கம்மியாகிட்டே இருக்கும். வேற வேலையெல்லாம் இருக்கு. சுவாமி பாட்டுக்கு பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருந்தாருன்னா இதுலேயே உட்கார்ந்தா காரியம் பண்றது யாரு? சாம்பார் வைக்கணும் அப்படின்னு லேடிஸ் எல்லாம் போயிடுவாங்க. சில பேர் ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுங்க லாகின் பண்ணணும்னு போயிடுவாங்க. நம்ம வித்யா பிரசாத் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சாமி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நமக்கு 50% வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் இருக்கு, 40% வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் இருக்கு. அதனால தான் விவகாரங்கள் எல்லாம் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் 10% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் இருக்கு. இதான் நம்மளோட ஸ்டேஜ். இங்க இருந்து தான் நம்ம யாத்திரையை ஸ்டார்ட் பண்றோம். அப்போ
சித்த பூமிகள் 5 இருந்தாலும் மூடம் க்ஷிப்தம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக மார்க்கத்துக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துக்கு யோக மார்க்கத்துக்கு எதுக்குமே யூஸ்லெஸ். அவங்கள தூக்கி ஓரமா போட்டுருங்க. இப்ப இந்த 3வது பூமி நம்ம எல்லாம் பாடம் கேட்கிற நம்ம எல்லாரும் யோக அபியாசங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் விக்ஷிப்த பூமின்னு பேர். இந்த விக்ஷிப்த பூமி எங்க இருக்கு? 3வதா இருக்கு சார். நடுவுல இருக்கா? இந்த நடுவுல இருக்கிறதுனால இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 40% ரஜோகுணம் இருக்கு. ஆயிடுச்சா? இப்ப இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அபியாசம் போயிட்டு இருக்கும். மோட்ச ஆச்சையெல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் சாமி, எப்படியாவது யோகி ஆகணும் சாமி, நல்ல அபியாசம் பண்ணணும் சாமி, அதுக்கப்புறம் நல்ல சாஸ்திரம் படிச்சு நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு திடீர்னு என்ன பண்ணும், அதுக்குள்ளார ஒரு பூத்தம் வந்து பாத்தீங்கன்னா அசுரன் இருக்கான்ல ராட்சசன், அந்த ராட்சசன் வந்து டும்னு வெளியில வந்துடும். வெளியில வந்தோடனே இந்த நடுவுல இருக்கிற பூமி விக்ஷிப்தம், இதுக்கு கீழே இருக்கிறது க்ஷிப்தம் மூடம், இந்த பூமிக்கு மேல இருக்கிறது ஏகாகிரம் நிருத்தம், 5க்கு நடுவுல இருக்கிறது. எப்பவுமே சந்திஸ்தானம் தான் ரொம்ப டேஞ்சர். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருவேண்டரம் போயிட்டீங்க அப்படின்னா என்ன தெரியும், திருவேண்டரத்துல இருக்கிறவங்களுக்கு பாலக்காட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் தமிழும் தெரியும் மலையாளமும் தெரியும். கன்னியாகுமரியில நாகர்கோயில்ல இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளமும் தெரியும் தமிழும் தெரியும். கும்மிடிப்பூண்டி பக்கம் போயிட்டீங்கன்னா தெலுங்கும் தெரியும் தமிழும் தெரியும். சித்தூர் பக்கம் போயிட்டீங்கன்னா தெலுங்கும் தெரியும் தமிழும் தெரியும். கிருஷ்ணகிரி பக்கம் போயிட்டீங்கன்னா ஒசூர் பக்கத்துல கன்னடம் தெரியும் தமிழ் தெரியும். பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியும் கன்னடம் தெரியும். அப்ப இந்த பார்டர்ல இருக்கிறதுனால என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா 2 பக்கத்தோட தன்மையும் உபயத்தன்மை கிடைச்சு. அப்ப இந்த நடுவுல இருக்கிற இந்த விக்ஷிப்த பூமி எப்படிப்பட்டதுன்னா, நீங்களும் நானும் சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது போராடி இந்த ஏகாகிர தன்மை அடையணும், மைண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்து வந்து யோகி போஸ் கொடுத்து உட்கார்ந்து இருப்பீங்க. வீட்டுல எல்லாம் அப்படியே பார்த்துட்டு போவாங்க, என்ன ஆச்சு இவருக்கு போஸ் கொடுத்து உட்கார்ந்துருக்க, காலையிலேயே இந்த ஜீவன் இப்படி உட்கார்ந்துருக்கே அப்படின்னு. நீங்க ஏதோ வந்து பாத்தீங்கன்னா முனிஸ்ரேஷ்டர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புத்து முளைக்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பீங்க, வாழ்க்கையே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் போகும், அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் முனிவன்ல இருந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒர்க்காலிக்காய் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போடுவீங்க, அங்க போவீங்க இங்க போவீங்க, பரபரன்னு. என்ன ஆச்சு இவனுக்கு 2 நாள் அமைதியா இருந்தா 3வது நாள் இப்படி போறானே அப்படின்னு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் போனா ஏகாகிரம், கீழே இறங்குனீங்க அப்படின்னா க்ஷிப்தம், ஒர்க்காலிக்கா இருக்கிறது, நிறைய வேலையை இழுத்து போட்டு பண்றது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆவாங்க, இழுத்து போத்திட்டு ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் அப்படின்னு இழுத்து போட்டு பிளாங்கெட் எடுத்து மூடி போட்டு தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. சமைக்கலாம, நேத்து வச்சது போதும், நேத்து வச்சதை ஊசி போனதையே திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்போம். ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு போட்டு எல்லாம் வச்சிருப்போம்ல, 15 நாளுக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து புதுசாக சாப்பிட மாட்டோம். பரவாயில்ல யார் கேட்க போறா அப்படின்ட்டு சாப்பிட்டு அங்கேயே வாஷ் பண்ணிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு இப்படியே ஓடும், மூடம்னு பேர். அப்ப இந்த விக்ஷிப்த பூமியில இருக்கிற நம்ம எல்லாரும் கூச்சப்படாதீங்க, நானும் அதே தான். நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணுவேன். திடீர்னு லீவுன்னு என்னைக்காவது மெசேஜ் வந்துச்சுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் சொல்றேன்னு அர்த்தம். நல்லா நானே சொல்றேன், இன்று வகுப்பு இல்லை கிளாஸ் வந்து மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா மூடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மூடத்துக்கு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா? யாருக்கும் தெரியாம என்ன பண்ணுவேன், ரூம் லாக், யாரும் வராதிங்கன்னு மெசேஜ் அனுப்பி விட்டுருவேன். எல்லாத்துக்கும் ரூமை லாக் பண்ணுவேன். பழசு ஏதாவது இருக்கும், சாப்பிட்டு ஆனந்தமா படுத்து தூங்குவேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படுத்து தூங்குவேன். ஒன்றும் பண்ண மாட்டேன், படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன், தியானம் பண்ண மாட்டேன், ஜபம் பண்ண மாட்டேன், ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த விக்ஷிப்தத்துல இருக்கிறது மூடத்துக்கும் போகும். சில சமயம் என்ன பண்ணுவேன், தோட்டத்தை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதெல்லாம் வேலை பண்ணி அப்புறம் டைப்பிங்லாம் வந்து படன்னு டைப்பிங் பண்ணி பிடிஎஃப் எல்லாம் அனுப்பி எல்லாத்துக்கும் வேலையெல்லாம் நடந்துடும். அப்ப என்ன அர்த்தம்? க்ஷிப்தத்துக்கும் போகும், மூடத்துக்கும் போகும், க்ஷிப்தத்துக்கு போகும் இந்த விக்ஷிப்தம். அதே மாதிரி இந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாகிரத்துக்கு போவான். நான் டெய்லி பண்ணுவேன், அதையும் பண்ணிப்பேன். ஒரு பக்கம் உட்காந்து நல்லா ஜபம் பண்ணுவேன், நல்லா தியானம் பண்ணுவேன், நல்லா யோசிப்பேன், நல்லா கிளாஸ் எடுப்பேன், எல்லாத்தையும் பண்ணிப்பேன். ஏகாகிர சித்தத்துக்கான சமாதி அபியாசத்தையும் ஓங்கார அபியாசத்தையும் பண்ணுவேன். ரொம்ப டேஞ்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தாங்க, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா
ஈ என்ன பண்ணும் தெரியுங்களா? தேனீயா மாறல. இந்த ஈ என்ன பண்ணும்? கண்டதுலயும் போய் வாய் வைக்கும், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பூலையும் வந்து வாய் வைக்கும். இதான் பண்ணும். நம்ம எல்லாம் ஈயா இருக்கோம் இப்போ. அப்ப சாதகன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றான்? விக்ஷிப்த பூமி. இதுக்கப்புறம் விக்ஷிப்த பூமியை கிராஸ் பண்றோம், கொஞ்சம் அபியாசம் வருது. மெதுவா 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 அபியாசத்தோட இதனாலே எக்ஸ்டெண்ட் பண்ண 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 மெதுவா ஏகாகிர பூமிக்கு வரும். இந்த ஏகாகிர பூமி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஏகாகிரம், ஒவ்வொன்றுத்துக்கு மீனிங் எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மூடம், மூடம்ன்றதுக்கு அர்த்தம் முட்டாள்னு அர்த்தம். மூட பூமினா முட்டாள்தனமான பூமி, விவேகம் இல்லாதது. க்ஷிப்த பூமினா என்ன அர்த்தம்? சஞ்சலம்னு அர்த்தம். அதே நேரத்தில் விக்ஷிப்தம்ன்றதுக்கு அர்த்தம் விசேஷ சஞ்சலம்னு அர்த்தம். விசேஷமா சஞ்சலம். என்ன சுவாமி விசேஷ சஞ்சலம்னா என்ன சுவாமி அப்படின்னா, தர்மத்திலையும் இதுக்கு பிடிப்பு இருக்கும், அதர்மத்திலையும் பிடிப்பு இருக்கும். நம்ம எல்லாம் சில சமயம் தர்மமாவும் இருப்போம், சில சமயம் அதர்மமாவும் இருப்போம். அதான் விக்ஷிப்த பூமியோடது. சில சமயம் ஞானத்து பக்கமும் போகும், சில சமயம் அஜ்ஞானத்து பக்கமும் போகும். அதான் விசேஷம். இப்படியும் போகும் அப்படியும் போகும் இருக்குல்ல, அதுதான் விக்ஷிப்தம்னு பேரு. இந்த ஏகாகிரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏகாகிர பூமி வந்து ரொம்ப சேஃப். இதுதான் நம்மளோட டார்கெட். முதல் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏகாகிர பூமி அடையிறதுக்காக தான் அபியாசங்களை பண்ணணும். நமக்கு அடுத்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் எதுனா இதுதான். அந்த இடத்துல எப்படி இருக்கு ஏகாகிர பூமியில அப்படின்னா 70% வச்சுக்கோங்க, 75 போட்டிருக்கேன். 70% சத்துவகுணம். சத்துவகுணம் எத்தனை பெர்சன்டேஜ் வரணும்? 70% வந்துடுச்சு அப்படின்னா, ரஜோகுணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15% போட்டீங்க அப்படின்னா போதும். 15 வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணமும் ரஜோகுணமும் தமோகுணமும் 15 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துவகுணம். இது இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த தமோ குணத்தை வந்து இன்னும் கம்மியா பண்ணிக்கலாம், 10 போட்டுக்கலாம். 10, ரஜோகுணம் 20 போட்டு தமோ குணம் 10 வச்சுக்கோங்க. அப்பதான் ஏகாகிரம். அதுல என்ன நடக்குது அப்படின்னு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகாகிரம்ன்றதுக்கு அர்த்தமே ஏக்கமேவ அக்ரம் இது ஏகாகிரம். ஒரு முனைப்புன்னு சொல்லுவோம்ல, அக்ரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து முனைப்புன்னு அர்த்தம். இந்த ஷார்ப்பு, நீடிலோட ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அது மாதிரி. அப்ப சத்துவ குணம் அதிகமாக 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 உங்களுக்கு ஊசியோட மொன மாதிரி மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்பண்ட் ஆயிடும். உங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்றோம் டீட்டெயிலா ரொம்ப டீப்பா எதையாவது அனலைஸ் பண்றோம் அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ற சாமர்த்தியம் இந்த ஏகாகிர பூமியில இருந்துச்சுன்னா வந்துடும். உங்களுக்கு சொன்னதை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ற சாமர்த்தியம் வந்துடும், அப்படியே கிராஸ் பண்ணும். அதுக்கு பேர் என்ன பேரு? ஏக்க ஏவ ஆக்ரம்னு ஒண்ணு இருக்கு, ஏக்க ஏவ அக்ரம்னு ஒண்ணு இருக்கு. 2 சப்தம் சொல்றோம். ஒன்னுத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறதுன்னு கேட்டீங்கன்னா, பின் டிப்ல வந்து நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிரம்னு பேர். ஊசி முனைய மாதிரி நிக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, ஏக்கமேவ ஆக்ரம் அப்படின்னா பிடிப்புன்னு அர்த்தம். ஒன்னுத்தையே பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இருக்காது. இந்த விக்ஷிப்த பூமியில வந்த நிறைய சாதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிப்பாங்க போயிடுவாங்க. ஆனா ஏகாகிர சித்தத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? ஏகாகிர சித்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எடுத்த காரியத்தை விட மாட்டீங்க. இதான் வந்து லட்சணம். யாரு ஏகாகிரத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா பூஜை, ஜபம், தியானம், கிளாஸ், இது மாதிரியான நல்ல தர்மமான காரியங்கள், இதுலெல்லாம் எடுத்த காரியத்தை தொடர்ந்து கண்டினியூஸா பண்ற சாமர்த்தியம் இருக்கோ, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிடிப்போட காரியம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏகாகிர சித்தத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். விக்ஷிப்த சித்தத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்கும். பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு விட்டுருவாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. நமக்கே தெரியும். 4 நாள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், கரெக்டா 4:30 மணிக்கு எந்திரிப்போம், நல்லா பண்ணிட்டு இருப்போம். ஒரு 10 நாள் கழிச்சு நம்மளால கண்டினியூ பண்ணாம விட்டுருவோம். இதே ஏகாகிர சித்தத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே போக முடியும். அப்போ ஏகாகிரம்ன்றதுக்கு அர்த்தம் ஏக்க ஏவ அக்ரம், ஒரே முனையில நிக்கிறது, கான்சென்ட்ரேஷனோட, பின் பாயிண்ட்ல. அதே நேரத்துல இன்னொன்று லட்சணம், ஒரே விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது. அக்ரம் ஆக்ரம். அக்ரம்னா முனை, ஆக்ரம்னா பிடிப்பு. இந்த 2 அர்த்தமும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துருது. இங்கதான் சமாதிகள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏகாகிர பூமியில தான் எத்தனை சமாதி? ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லிட்டாரு.
அந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னும் போது அங்க ஆச்சரியர் சொன்னார், விதர்க்கானுகத, விசாரானுகத, ஆனந்தானுகத, அதுக்கப்புறம் அஸ்மிதானுகதன்னு 4 விதமான சமாதிகள் என்ன பண்ணுது, இந்த ஏகாகிர பூமியை சிந்திக்குது. இந்த 4 இன்னும் 6 சொன்னோம்னா என்ன பண்ணுவோம், விதர்க்கானுகதத்தை வந்து 2 பிரிக்கிறோம். சவிதர்க்கம் நிர்விதர்க்கம்னு பிரிக்கிறோம். விசாரானுகதத்தை 2 பிரிக்கிறோம், சவிச்சாரம் நிர்விச்சாரம்னு. அப்புறம் சானந்தம் ஒண்ணுதான், சாஸ்மிதான்றது ஒண்ணு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதா. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 சமாதிகள் அந்த ஏகாகிர பூமியில சித்திக்கும். அப்போ ஏகாகிர பூமியில சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதான்னு சொல்லக்கூடிய 6 சமாதிகள். அதை 4 டிவைட் பண்ணும் போது விதர்க்கானுகதம், விசாரானுகதம், ஆனந்தானுகதம், அஸ்மிதானுகதம்னு 4 பிரிக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் கொடுக்கறோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 2 பேர் காமன் நேம். இந்த யோக சாஸ்திரத்துல அதுக்கு பேரு சம்பிரஜாத சமாதிகள் அப்படின்னு பேரு. சம்பிரஜாத சமாதி. லௌகிகத்துல அதுக்கு என்ன பேரு, மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பேரு அப்படின்னா சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு பேரு. புரிச்சா? அப்ப ஏகாகிர சித்தத்துல சவிகல்ப சமாதி சம்பவிக்கும், சம்பிரஜாத சமாதி சம்பவிக்கும். சம்பிரஜாதம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுல வந்து சம்பிரஜாத சமாதிகள்னு போட்டுட்டு பிராக்கெட்ல போட்டுக்குங்க, சகுன சமாதின்னு போட்டுங்க பிராக்கெட்ல. சவிகல்ப சமாதினா என்ன அர்த்தம், சகுன சமாதிகள். சகுனம்னா என்ன அர்த்தம், நாமம் ரூபம் குணம் ஏதாவது ஒரு அம்சம் அங்க இருக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரனோட விக்கிரகத்தை வச்சு சமாதி பண்றேன் அப்படின்னா அது சவிகல்பம். ஒரு சப்தத்தை வச்சு மெடிடேட் பண்ணி சமாதி அடைகிறேன் அப்படின்னா அது சவிகல்பம். எந்த ரூபம் நாமம் ரூபம் குணங்கள், நம்ம இந்த உலகத்துல இருக்கிற கிருஷ்ணர் மேல எல்லாத்துக்கும் அன்பு காதல் தான், அவரோட ரூபத்தை மேல. இன்னைக்கு காலைல கூட ஒரு விக்கிரகம் பார்த்தா வந்து என்ன ஆனந்தமா இருக்கு பையன், சூப்பரா இருந்துச்சு. ராமர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சிரிக்கிற இப்ப ரூபம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு, மனசுல பதிஞ்சு போயிருக்கு. அப்ப ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது எல்லா வைஷ்ணவர்களுக்கும் ரூபத்திலேயே ஆயிடுவாங்க. அதே சைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமத்திலேயே நமசிவாய போதும் அவங்களுக்கு. அப்போ அதுல போய் லயமானாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமாதிகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதிகள் கிடைக்குது. அந்த சவிகல்ப சமாதி மூலமா உங்களுக்கு என்ன அட்டைன் பண்ணப்படுது அப்படின்னா கிரமமுக்தி. நம்ம சொன்னல சைவர்கள் எங்க போய் அடையிறாங்க, போய் கைலாயத்துக்கு போய் அடையிறாங்க. அடைஞ்சா என்ன பேர் அப்படின்னா அது மாதிரி சவிகல்ப சமாதியை அடைஞ்சவங்க தான் பக்த மகான்கள். எல்லாத்துக்கும் அந்த சவிகல்ப சமாதியை அடைந்தவர்கள் நாயன்மார்கள், அது மாதிரிலாம் இருக்காங்களா, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நிறைய பக்த மகான்கள், இவங்கெல்லாம் அடைஞ்ச சமாதி சவிகல்ப சமாதி. இதான் வச்சுங்க. இதுக்கப்புறம் நிருத்த பூமின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிருத்த பூமியில வந்து சமாதி அடையும் போது அங்க நாமம் ரூபம் குணங்கள் எதுவுமே இருக்காது, வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும். கான்சியஸ்னஸ்க்கு நாம ரூபம் இருக்கா, இல்ல. அப்ப நாமரூப குணங்கள் இல்லாம வெறும் கான்சியஸ்னஸ்ல மட்டும் சமாதி சம்பவிச்சதுன்னா அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா நிருத்த பூமின்னு பேரு. அதுல சம்பவிக்கிற சமாதிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரஜாத சமாதி அப்படின்னு பேர். இந்த அசம்பிரஜாத சமாதிக்கு தான் வந்து நம்ம லௌகிகமா பேசும்போது மற்ற இடத்துல பேசும்போது நிர்விகல்ப சமாதின்னு பேர் கொடுக்கிறோம். அந்த நிர்விகல்ப சமாதி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் இங்க கொடுக்க போகுது, நிர்பீஜ சமாதின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் நிர்பீஜ சமாதி. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதை அடைஞ்சவங்களுக்கு மோட்சம் தான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்த் இல்லை. இதுதான் நிர்விகல்ப சமாதின்னு பேர். ஆயிடுச்சா? இதோட இதை நிப்பாட்டுங்க, மீதியை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். கொஞ்சம் புரிதல். திரும்ப நான் ஏன் 2-3 நாள் திரும்ப பேசுறேன் அப்படின்னா இதுதான் நமக்கு பேஸ். ஒரு 2-3 சூத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் வேகமாக போக ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், 10 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும் இந்த கிரந்தம். 220 கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு ஆகும். அதனால பொறுமையா நல்லா புரிஞ்சு உள்ள திணிக்கிறது தான் வேலை என்னோடது. ஹரி ஓம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.
நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே தான் போவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழசே சாமி பழசா சொல்கிறாருன்னு கேரளா சார் இருந்தீங்கன்னா ஏதாவது அதுக்குள்ளார நான் உள்ளே விட்டுக்கிட்டே இருப்பேன் நான் லைட்டாக. அதனால் ஃபுல்லாக அவேர்னஸோடு கேளுங்க, மெதுவாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. ஹரி ஓம்.